ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற பாத்ரூம், அதுவும் மாடர்ன் பாத்ரூம் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது. ஆனால் பாத்ரூமோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சின்னதாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், வித்து வந்து 5 அடி இருக்குது. 5 அடிங்கிறது நான் எப்படி சொல்கிறேன்னா, இந்த ஒரு டைல்ஸ் வந்து 2க்கு 2 அடி டைல்ஸ் அப்படின்னா 2, 4, இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி வந்துருச்சா. இது 5 அடி, 2, 4, 6, 8, 5க்கு 8 அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல இருக்குது. அப்படிங்கும்போது லெஃப்ட் சைடு வந்துடுங்க. இந்த வியூவில் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு 10 அடி ஹைட்டு தான் இருக்கும். ஏன்னா சீலிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கும்போது இது ஒரு 10 அடி இருக்கும். அதே மாதிரி லெஃப்ட் சைடு வியூவும் பாருங்கள். இந்த ஏரியாவில் டைல்ஸ் எல்லாம் எப்படி அலைன் பண்ணியிருக்காங்க. இந்த 2 டைல்ஸ் ஒரே டைல்ஸ் வந்து கொடுக்கல, 2 டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது இது எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக நம்மளால் வந்து கால்குலேட் பண்ணி கொடுக்க முடியும். நம்ம ரூமோட சைஸ் வந்து இங்கே க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் வந்து ஒரு பாக்ஸே வச்சு க்ரியேட் பண்ணிக்கிறேன். பாக்ஸ் வந்து கொஞ்சம் லென்த்து அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இதோட வித் சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுங்கள். சென்டிமீட்டரில் வச்சுருக்கோம். கஸ்டமைஸ் யூனிட் செட்டப் ஃபீட் வித் ஃப்ராக்சர் இன்ச்சஸில் ஃபீட்லேயே வச்சுருங்க. யூனிட் செட்டப் வந்து நான் இங்கே வந்து மில்லிமீட்டர் வச்சுட்டு ஓகே பண்ணிக்கிறேன். இப்போது யூனிட் செட்டப் வந்து செட் பண்ணியாச்சு. லென்த்துங்கிறது 8 அடி இருந்துச்சுங்களா. 8 அடி லென்த்து, வித்து வந்து 5 அடி, ஹைட்டு வந்து ஒரு 10 அடி ஹைட்டு. அவ்வளோதான். இதான் வந்து நம்மளோட பாத்ரூமோட சைஸ். ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே நம்ம போட்டுறோம். இப்போ இந்த சப்ஜெக்ட் சென்டரில் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. மூவ் டூல் வச்சுட்டு கீழே 0, 0, 0 அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா கிரிட்டோட சென்டரில் இந்த இடத்துல க்ரியேட் ஆகிருக்கும். ரெண்டாவது கிரிட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. ஏன்னா ஒரு சில நேரத்தில் கிரிட், ஏன்னா சிஸ்டம் செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு மில்லிமீட்டர் தான் நம்ம வச்சுருக்கோம். அப்படிங்கும்போது கிரிட் அண்ட் ஸ்னாப் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து ஹோம் கிரிட் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல பாருங்கள். 1 ஃபீட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். 1 ஃபீட்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இந்த இடத்துல வந்து செட் ஆகிக்கும். அந்த ஒரு கிரிட்டோட இது வந்து 1 ஃபீட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து செட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் கேமரா வந்து செட் பண்ணிடுங்க. டாப் வியூ போயிருங்க. கேட்கலாம், ப்ரோ மாடலே எதுவும் முடிக்கல, அதுக்குள்ளே நான் கேமரா போயிட்டுமா அப்படின்னு. ஏன்னா நம்மளோட சாம்பிள்ஸில் நம்மளுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு ஆங்கிள் தான். ஓகேங்களா. ஆங்கிளுக்கு அப்புறம் உங்களோட கேமரா ஆங்கிளில் என்னென்ன வியூ தெரியுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உங்களை அலைன் பண்ணிக்கலாம். இதுக்காகத்தான் வந்து க்ரியேட் கேமராலையும் வீரே ஃபிசிக்கல் கேம் இதை வந்து இந்த இடத்துலேருந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் வெளியிருந்தே உள்ள சென்டரில் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கேட்கலாம், ப்ரோ உள்ளே தானே இருந்து ஃபோட்டோ எடுக்கணும். இப்போ நான் உள்ளேருந்து ஃபோட்டோ எடுத்தேன்னா இந்த வி டைப்பில் பிரியுது பார்த்தீங்களா. இது வந்து வி டைப்புக்குள்ளே என்னென்ன கவர் ஆகுது அந்த ஏரியா மட்டும்தான் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதை தாண்டி வேறு எந்த இடமே வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதுவும் டாப் வியூவில் வந்து மெயினாக நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். இப்போது இந்த வி டைப்புக்குள்ளே இங்கே ஒரு அசட்ஸ் வச்சோன்னா அந்த அசட்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கவர் ஆகும். இங்கே இருக்கிற அசட்ஸ் வந்து கவர் ஆகாது. அப்படின்னா இங்கிருந்து நான் கேமராவை பின்னாடி இழுக்க இப்போ எனக்கு வி டைப்புக்குள்ளே என்னென்ன கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட ரூமோட எல்லா ஆப்ஜெக்ட்டுமே எனக்கு வந்து டோட்டலாக இந்த இடத்துல கவர் ஆயிருச்சு. அப்படிங்கும்போது ஈஸியாக என்னால் கேப்சர் பண்ணிக்க முடியும். ஆனால் என்ன இதில் ஒரு பெரிய பிரச்சனைனா, பெர்ஸ்பெக்டிவில் வந்து பாருங்கள், கேமரா வெளியே இருக்குது. வெளியே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து உள்ளே இருக்கிறது கவர் ஆகுமா, வெளியே இருக்கிறது தான் தெரியும், உள்ளே இருக்கிறது நம்மளால் பார்க்கவே முடியாது. அப்படிங்கும்போது கேமராவில் எந்த ஹைட்டில் வச்சு ஃபஸ்ட்டு இது எடுத்திருக்கு, அந்த ஸ்டில் எடுத்திருக்குன்னு பாருங்கள். ஒரு கேரக்டரோட ஹைட்டு தான். இப்போ நான்னா என்னோடய ஹைட் வந்து எவ்வளோ இருக்கும், ஒரு 5.5 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்னோடய ஐ லெவல்னால் ஒரு 5.3. இந்த கேமராவையும் டார்கெட் பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்க அந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இசட் டைரெக்ஷனில் ஒரு 5.3ன்னு கொடுத்து என்ட்ரு அடிச்சிடறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 5.3ல் வந்து ஹைட் வச்சுட்டங்களா. சரி, இப்போது இந்த 4 வியூவில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 2 வியூ மாதிரி செட் பண்ணிக்கலாம். இதில் இந்த வியூவை சியாக நான் கிளிக் பண்ணிக்கிறேன். 14, 40, 19, 20. கேமரா இதில் கிளிப்பிங் அண்ட் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கீழே. இப்போ இது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இதில் இந்த கிளிப்பிங் அப்படிங்கிறத வந்து ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணவே நம்மளுக்கு என்ன ஆகுன்னா, இதுக்குள்ளே இருக்கிற இந்த ரெட் கலரில் இருக்கிறது ஃபார் கிளிப்பு, நியர் கிளிப்புன்னு சொல்லுவோம். அது ரெண்டும் நம்மளுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிரும். இப்போ இதுலேயும் இந்த இடத்துல பாருங்கள், கிளிப்பிங் அண்ட் என்விரான்மெண்ட்டில் கமெண்ட் பேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும், நியர் கிளிப்புங்கிறது 0.0 இருக்குது. அப்படின்னா அது கேமராக்குள்ளே தான் இருக்குது. ஃபார் கிளிப்புங்கிறது 3 அடி, அதாவது கேமராலேருந்து 3.3 அடி வந்து வெளியே வந்திருக்கு. கேமராலேருந்து இங்கே வந்துருச்சு. எப்போயுமே ஃபார் கிளிப் வந்து டார்கெட் பாயிண்ட்டுக்கு பின்னாடி இருக்கணும். அப்படிங்கும்போது நான் இதை கொஞ்சம் மூவ் பண்ணி டார்கெட் பாயிண்டிங்க அதுக்கு பின்னாடி வந்து இந்த இடத்துல வச்சுட்டேன். சரி, நியர் கிளிப் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, 0.0 கேமராக்குள்ளேயே தான் இருக்குது. இதை வந்து லைட்டாக மேலே தூக்கலாம். இப்போது நம்ம சப்ஜெக்ட்டுக்கு எங்கே இருக்குது, அந்த பாத்ரூம் செவத்துக்கும் வெளியே தான் நம்ம நியர் கிளிப் இருக்குது. இப்போயுமே இந்த நியர் கிளிப் எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அது 2 இடையில இருக்கிற கேப் வந்து கவர், அதாவது கிராப் பண்ணி அதுக்குள்ளே காட்டும். செவுத்துக்கு வெளியவே இருந்தீங்கனாலும் கூட இந்த கிளிப்பு செவுத்துக்கு அந்த சைடு இருந்துச்சுன்னா இந்த செவுத்தை வந்து கிராப் பண்ணி விட்டுரும். இப்போ செவுத்துக்கு இந்த சைடு இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன இருக்குது, செவுறு தான் தெரியுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ எங்கே போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா செவுத்துக்கு அந்த சைடு போயிடுச்சு. அதாவது டாப்பியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், செவுத்துக்குள்ளே வந்துருச்சு. உள்ளே வரனால என்ன ஆயிடுச்சு, இந்த செவுறு நம்மளுக்கு கிராப் ஆயிடுச்சுங்களா, உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வரும். சரி ப்ரோ, இந்த லெஃப்ட் ரைட்டில் கொஞ்சமாக பிசிறு தட்டுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து லைட்டாக நம்ம ஜூம் பண்ணாலே சரியாக போயிடும். கேமராவை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோக்கல் லென்த் இருக்குதுல்ல, இதை லைட்டாக ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணும்போது கரெக்டாக ஆயிடுச்சுங்களா. இதுதான் வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு மெயின் ஆப்ஷனு. இதில் ஃப்ளோரு, சீலிங்கு, வால் இது எல்லாத்தையுமே வந்து டெக்ஸ்சர் அப்ளை பண்ணணும். நம்ம கட் பண்ணி கொண்டு போனாலும் கொண்டு போகலாம், அப்படி இல்லாட்டி இதுலேயே வந்து மல்டிசப் ஆப்ஜெக்ட்னு சொல்லி அந்த ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை நம்ம லோட் பண்ணிட்டாலும் கூட நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்டை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்டேட்டபிள் பாலிகானாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஏரியாவை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு டிட்டாச் கொடுத்துடலாம். ஏன்னா தனி பீஸாகவே வந்து கட் பண்ணிடலாம். சீலிங் போடணுமா, கண்டிப்பாக சீலிங்கும் போட்டே ஆகணும். அப்படிங்கும்போது சீலிங்கையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் வந்து டிட்டாச் கொடுத்துட்றேன். இது வந்து சீலிங்க்கு வந்து டிட்டாச் கொடுத்தாச்சு. இப்போது இந்த இடத்துல தான் நம்மளுக்கு டோர் வந்து போட்டிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது டோர் வேணுங்கிற அளவுக்கு ஒரு 7 அடிக்கு வந்து டோர் வைப்போம். நான் என்ன பண்ணுறேன்னா, கிரியேட் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இங்கிருந்து இந்த இடத்துல ஒரு 2க்கு 7 அடி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஃபீட் கொடுத்துடலாம். வித்து வந்து ஒரு 2.5 ஃபீட் வந்து வித்து இருக்கணும் கண்டிப்பாக. அதான் வந்து கரெக்டான ஒரு இது. இப்போ மெயின் சப்ஜெக்ட் சென்டரில் இருக்கான்னு மட்டும் ஒருக்கா பார்த்துக்கோங்க. மெயின் சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஜாமெண்ட்ரி காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட் ப்ரோபூலியனில் சப்ட்ராக்ஷன் இம்ப்ரிண்ட்டு ஸ்டார்ட் பிக்கிங் கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு லைன் கிடச்சிருச்சுங்களா. இப்போ இந்த சப்ஜெக்டை கிளிக் பண்ணி கன்வெர்டேட்டபிள் பாலிகான். இப்போ நம்ம பாலிகான் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து எவ்வளோ ஹைட்டுக்கு வெளியே வரணும் அப்படிங்கிறது நான் இவ்வளோ இன்ச்சு வெளியே கொண்டு வந்துக்கலாம். டெலீட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து டெலீட் ஆகிரும். இப்போ ஓவராலாக ஃபுல் சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட்டுக்கு டிஃபால்ட்டாக இருக்கிற கிரே மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணி விட்டுறலாம். ஏன்னா கிரேங்கும்போது ஒரு கிளே மாடலுங்கும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏன்னா அசட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடியே. நெக்ஸ்ட்டு நம்ம மாடலோட டீட்டெயில் ஒர்க் எல்லாமே பண்ணிடலாம். டீட்டெயில் ஒர்க்குங்கிறது பார்த்திங்கன்னா கிரவுண்ட்லேருந்து 5 அடிக்கு தான் வந்து ஒரு விண்டோ ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற சின்ன சின்ன பீசஸ்ஸு, அதே மாதிரி இங்கே இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு வால்லேயே பார்த்திங்கன்னா 1 அடி ஹைட்டுக்கு வந்து டைல்ஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த டார்க் டைல்ஸ். அதுக்கப்புறம் தான் வந்து க்ரீமிஷ் கலரில் பார்த்திங்கன்னா டைல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படிங்கும்போது நம்மளோட சப்ஜெக்டில் நான் வந்து 1 2 3 ஃபஸ்ட்டு டைல்ஸை பிரிச்சுக்கிறேன், கனெக்ட். அது இல்லாமல் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நான் டாப் பாட்டம் இந்த இதுக்கு மட்டும் எவ்வளோ கனெக்ட்டு, 2 கனெக்ட் வேணும். ஓகே பண்ணிடலாம். இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 இது இருக்குது. அப்படிங்கும்போது இந்த 2ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கனெக்ட்டு நம்ம இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே கொடுத்துருக்கிற இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம மெட்டீரியல் வந்து ஐடி வந்து மென்ஷன் பண்ணணும். ஃபுல் சப்ஜெக்டையுமே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஐடி நம்பர் 1 அப்படின்ட்டு இருக்கட்டும். ரெண்டாவது பாருங்கள் கரெக்டாக 1 2 3 4 5 இதில் இருந்து இங்கேருந்து 1 விட்டு 1 பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஐடி நம்பர் 2 அப்படின்னு கொடுத்துட்றேன். பாக்ஸ் எடுத்து இங்கேருந்து இங்கே பாக்ஸோடது பார்த்திங்கன்னா 2க்கு 2 அடி 2 அடி ஹைட்லேயே வச்சுக்கலாம். கிரவுண்டில் இருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மூவ் டூல் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 5 அடி ப்ரோபூலியனில் சப்ட்ராக்ஷனில் இம்ப்ரிண்ட்டு ஜஸ்ட் இதை ஒரு கிளிக்கு. இப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு மார்க் வந்துருச்சா. இந்த சப்ஜெக்டை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்டேட்டபிள் பாலிகானாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிறதுல ஷிஃப்ட் பிடிச்சி லைட்டாக வெளியே எடுத்துகிட்டு இங்கே டெலிட் பண்ணிடுங்க. பாக்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு இங்கேருந்து இங்கே இதோட ஹைட்டு டெப்த்துங்கிறது வந்து நான் ஒரு 1 அடி ஹைட் வச்சுக்கலாம். லென்த்து இது ஒரு 3 அடி வித்து இது வந்து ஒரு 1.5 கிரவுண்டில் இருந்து ஒரு 4 அடி ஹைட்டுக்கு வந்து 4.5 பாலிகானில் ஷிஃப்ட்டு பிடிச்சி இங்கே ட்ராக் பண்ணும்போது ஆனால் இதை வந்து டெலீட் பண்ணிட வேண்டாம். ஏன்னா விண்டோங்கும்போது விண்டோக்கு டெலீட் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம டெலீட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு இந்த ஏரியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பாக்ஸ் வந்து உள்ளே ஃபிட் பண்ணியிருக்காங்க.
இதுக்கு மாதிரி நம்மளுக்கு இதுலேயும் வந்து பாக்ஸ் ஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Alt Q ஐசோலேட் போயிடுறேன். இந்த சப்ஜெக்ட்டுக்கு பாக்ஸ் ஃபிட் பண்ணுறதுக்கு க்ரியேட் ஸ்டாண்டர்ட் கண்டிஷனில் பாக்ஸே எடுத்துக்கோங்க. இந்த டைம் நான் ஸ்னாப் ஆன் பண்ணிவிட்டு ஸ்னாப்லேயும் வெட்டக் ஸ்னாப்பு கரெக்டாக இங்கிருந்து இங்கே ஹைட்டு பாக்ஸ் ஃபிட் பண்ணியாச்சா? ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட்டபிள் பாலிகான். இப்போது இந்த பாக்ஸில் இன்செர்ட் அப்படிங்கிறது கொடுங்க. இன்செர்ட் வந்து எந்த அளவுக்கு எனக்கு வேணும், இப்போ எந்த அளவுக்கு ஓகேனா ஓகே. அதுக்கப்புறம் டாப் வியூவில் போயிட்டு இப்போ பக்காவாக இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் கிடச்சிச்சுங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா லைட்டிங் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். லைட்டிங் கொடுக்குறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் க்ரியேட் வீரே லைட்டில் இப்போ இதில் வந்து எந்த ஒரு ஷேடோவும் சுற்றியுமே அடிச்சிடக்கூடாது, ஓகேங்களா? அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. அதனால் இப்போதைக்கு வந்து நான் ஸ்பியர் லைட் ஒன்று எடுத்து டாப் வியூவில் ஒரே ஒரு லைட் மட்டும் வச்சுக்கிறேன். இப்போது இந்த ஸ்பியர் லைட் எதுக்கு கொடுக்குறோன்னா, சுற்றியுமே எல்லா இடத்துலையுமே வந்து லைட் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ ஒரே லைட்டாக வச்சுருக்கேன். இன்ட்ராக்டிவ் ரெண்டர் கொடுத்துடலாம். இப்போ இந்த ஃபுல்லாக லைட் வெளிச்சு அடிக்குது. இப்போ இந்த லைட்டை வந்து இன்விசிபிள் கொடுத்துட்டிங்கன்னா சுத்தமாக அந்த லைட்டு தெரியாது. டபுள் சைடு கொடுக்காதீங்க, ஏன்னா உள்ள தேவையில்லை. அஃபெக்ட் ரிஃப்ளெக்ஷன் எடுத்துகிட்டுருங்க. ஸ்பெக்குலாரில் வந்து ஒரு 0.2 அப்படின்னு கொடுத்துட்டா போதும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, லைட் இந்த இடத்துல வச்சுருக்கேன். பட் இந்த லைட்டோட ஷேடோவே பாருங்கள், இங்கே ஒன்று டாப்பில் ஒன்று இந்த சைடு ஒன்று வருதா அப்படின்னா லைட்டோட சைஸ் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஒரு 0.5 அப்படின்னு மட்டும் வச்சுக்கலாம். இப்போது இங்கே இருக்கிற லைட் பத்தாது, அதனால் வெளியிருந்து ஒரே ஒரு பிளைன் லைட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ டாப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ரூமுக்கு வெளியிருந்து தான் வரணும். இப்போ இந்த பிளைன் லைட்டை வந்து இன்விசிபிள் கொடுங்க. அஃபெக்ட் ரிஃப்ளெக்ஷனை போட்டு விட்டுறேன். மல்டிப்ளையர் வேல்யூ வந்து ஒரு 10 அப்படின்னு கொடுத்துடலாம். வெளியிருந்து லைட்டு வரும்போது கொஞ்சம் ஈக்குவலாக அடிக்கும்போது பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும். இப்போது இது வந்து அப்ளை பண்ணியாச்சு. மெட்டீரியல் ப்ராப்பரான மெட்டீரியல் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரஃப்னஸ் தான் இருக்குது, ரிஃப்ளெக்ஷன் இல்லை. ரஃப்னஸ் வந்து ஒரு 0.55 அப்படின்னு கொடுக்குறேன். டிஃபால்ட்டாக ஒரு ரஃப்னஸ் வரும்போது அதோட ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா இந்த லைட் இருந்தாலும் பாருங்கள் டார்க்னஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதோட விட்டுடலாமான்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஒரு ஸ்பியர் லைட் மட்டும் தான் நான் வச்சுருக்கேன். ஒன்று நீங்கள் ஸ்பியர் லைட் வைக்கலாம், இல்லாட்டி வந்து ஐஎஸ் லைட் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ நான் ஸ்பியர் லைட் வச்சுருக்கேன்னு நினச்சிக்கோங்க. ஒரு 3 ஸ்பியர் லைட்டை வந்து லோட் பண்ணுறேன். இன்ஸ்டன்ட் கொடுத்தே ஓகே பண்ணுறேன். இப்போ 3 ஸ்பியர் லைட் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சமே வந்து அடுத்த லெவலில் இந்த அளவுக்கு பிரைட்னஸ் வந்து இந்த இடத்துல வருது. இப்போ பார்த்திங்கன்னா லைட் மூலிமா வந்து ஓரளவுக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்துட்டோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கேமரா மூலிமா கொண்டு வரணும். கேமராவை செலக்ட் பண்ணிவிட்டு கேமராவோட எக்ஸ்போசருக்கு நான் ஃப்ரேம் பஃபர்லேயே வந்து கொண்டு வந்துடுறேன். இங்கே இருக்கிற எக்ஸ்போசருக்கு பாருங்கள், இங்கேருந்து லைட்டாக பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரூமோட பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகுதுங்களா? சரி, அடுத்து பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது. பட் இருந்தாலும் எனக்கு வந்து இவ்வளோ ப்ளீச் ஆகுது, ப்ளீச்சுக்கு வரக்கூடாதுன்னா ஹைலைட் பண்ணரை கம்மி பண்ணி விடுங்க. ஹைலைட் பண்ணரை கம்மி பண்ணும்போது ப்ளீச் அப்படியே டோட்டலாக உங்களுக்கு கம்மியாகணும். இந்த மாதிரி தான் வந்து நம்ம அழகாக வந்து க்ரியேட் பண்ணி கொண்டு வரலாம். இன்னும் கொஞ்சம் எனக்கு பிரைட்னஸ் வேணும் அப்படின்னா இதுலேயே வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்காக ஃபிலிமிக் டோன் மேப் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் நார்மலாக கிளிக் பண்ணும்போதே ஒரு கலர் டோன் வரும். இப்போ பாருங்கள், டிஃபால்ட்டாக இருக்கிறதுக்கும் ஃபிலிமிக் டோன் மேப் ஆட் பண்ணாலும் அதோட ரியாலிட்டி அந்த ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ்லேயே வந்து உங்களுக்கு கிளியராக கிடச்சிருது. அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து ஆட் பண்ணுறது தான் பெர்ஸ்பெக்டிவில் மெட்டீரியல் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த செகண்ட் மெட்டீரியலில் கெட் மெட்டீரியல் ஜென்ரலில் மல்டி சப் ஆப்ஜெக்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிடலாம். இதில் வந்து நம்மளுக்கு ஒரு 2 மெட்டீரியல் இருந்தால் போதும். டைல்ஸ்க்கு இந்த டைல்ஸை தூக்கிட்டு போய் நான் இங்கே லோட் பண்ணிடுறேன். இந்த லைட் மெட்டீரியலை இந்த இடத்துல ட்ராக் பண்ணிவிட்டு இதை நான் தூக்கிட்டு வந்து செகண்ட் மெட்டீரியலுக்கு லோட் பண்ணிடலாம். இப்போ இங்கே இந்த 2 மெட்டீரியல் லோட் பண்ணிட்டேங்கும்போது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகிருக்கு, ப்ராப்பராக இல்லை அப்படின்னா மெட்டீரியலை செலக்ட் பண்ணிவிட்டு UVW மேப் வந்து ஆட் பண்ணி விடுங்க. விட்டோம்னா பாக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கனாலே போதும், கரெக்டாக ஃபிட் ஆயிரும். இருந்தாலும் இதில் வந்து ஜிஸ்மா செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல் டூல் வச்சுட்டு மேலே இருந்து கீழே இப்போ மெயின் மெட்டீரியலில் ரிஃப்ளெக்ஷனை ஃபுல்லாகவே வந்து ஆட் பண்ணி விடுங்க. இப்போது இதில் ரிஃப்ளெக்ஷன்னா இந்த இடத்துலையும் ரிஃப்ளெக்ஷன் ஆட் பண்ணும்போது தான் அந்த ரிஃப்ளெக்டிவிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கோ டு பேக்கு, இந்த சப்ஜெக்ட்லேயும் இதுலேயும் ஒரு 30, அதுலேயும் ஒரு 30. இது வந்து பியூர் ஒயிட்டு.
இப்போ டோட்டலாக பிரைட்னஸ் வரணும் அப்படின்னா நம்மளோட இங்கே இருக்கிற எக்ஸ்போசரவே லைட்டாக நம்ம இங்கே இன்க்ரீஸ் பண்ணாலே எக்ஸ்போசர் வந்துடும். அதுக்கப்புறம் ஃபிலிமிக் டோன் மேப் ஆஃப் பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். ஆன் பண்ணால் இது இல்லாமல் இன்னுமே நிறையா டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் லெவல் பார்த்திங்கன்னா நான் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன், ஆன்லைன் கிளாஸு. விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். வாழ்க தமிழ்.